உலக இரட்சகர், மனித குலத்தின் தேவன், மகா மகத்துவமான இரக்கத்தின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இரவும் பகலும் எல்லா காரியத்திற்கும் தேவ சமூகத்தை நோக்கி ஜெபியுங்கள். நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். தேவனுடைய வார்த்தைகளை வாஞ்சையோடு வாசித்து அதன்படி நடக்க தினமும் தீர்மானம் பண்ணுங்கள். ஆவியானவர் எல்லா இடத்திலும் உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்து நடத்துவதை நீங்கள் காண்பீர்கள். ஓசியா 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற மனித குலத்தின் அசுத்த இச்சையின் ஆவிகளை குறித்து அவர் பேசுகிறதை நாம் கேட்கலாம். ஓசியா 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர்கள் தங்கள் தேவனிடத்திற்கு திரும்புவதற்கு தங்கள் கிரியைகளை சீர்திருத்த மாட்டார்கள். வேசித்தன ஆவி அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறது, கர்த்தரை அறியார்கள். இதான் இன்றைய உலகத்தின் அவல நிலை, அக்கிரமம் நிலை. பாதாள ஆவிகள், இச்சையின் ஆவிகள் இன்றைக்கு உலகம் முழுவதும் மனித குலத்தை இன்றைக்கு அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. எந்த ஒரு நிகழ்ச்சியும் இச்சையில போய் முடிகிறது. எந்த ஒரு கூட்டங்களும் இச்சையில தான் அடிமைகளா இருக்கிறார்கள். எப்பேற்பட்ட உயர்ந்த மனிதர்கள் என்று சொன்னாலும் அவர்கள் இச்சையினால் தான் அடிமைப்பட்டு கிடப்பதை நாம் காணலாம். இன்றைக்கு மனிதாபிமானம் என்பது சமுதாயத்தில் செத்து போயிருக்கிறது. பக்தியின் வேஷங்கள் பெருகி இருக்கிறது, பரவசங்கள் பெருகி இருக்கிறது. ஜனங்களுடைய பக்திக்கு அளவே இல்லை, அதெல்லாம் பெருகி இருக்கிறது. ஆனால் அவருடைய வாழ்க்கையில தான் விபச்சார ஆவிகள், கொலைவெறி ஆவிகள், விபச்சார ஆவிகள் அவர்களை அடிமைப்படுத்தி கிடக்கிறது. ஆகவே வேதம் என்ன போதிக்கிறது என்று பாருங்கள். அவர்கள் தங்கள் கிரியைகளை சீர்திருத்தவே மாட்டார்கள். தேவனிடத்தில் திரும்பி வருகிறதற்கு பார்த்தீர்களா? எல்லாரும் பக்தி மயமாய் தான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலோ விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கெட்ட நடத்தைகளும், கொலைகளும், கொள்ளைகளும், தாறுமாறுகளும் தான் பிரதிபலனாக வெளியிலே வருகிறது. அவர்கள் தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள தயாராகவே இல்லை. எங்கே போய் எதை கும்பிட சொன்னாலும் கும்பிட்டு கொண்டிருப்பார்கள். அவர்கள் அதை கும்பிடு என்றால் கும்பிடுவார்கள், இதை கும்பிடு என்றால் கும்பிடுவார்கள். ஆனால் தாங்கள் கும்பிடுவது என்ன என்று கூட அவர்களுக்கு தெரியாது. ஏனென்றால் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் தங்களுடைய இச்சை வழிகளை விட்டு, வேசித்தன வழிகளை விட்டு அவர்கள் திருந்தவே இல்லை. காரணம், உபச்சார ஆவிகள் அவர்களை ஆளுகை செய்கிறது. வேசித்தன ஆவிகள் அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறதுனால அவர்கள் கர்த்தரை அறியார்கள். தேவன் மனதுருக்கத்தோடு இதை சொல்லுகிறார். மெய்யான தேவனை அறிய வேண்டும் என்ற இதயமே, சிந்தையே இன்றைக்கு மனித குலத்தில் இல்லாமல் போய்விட்டது. அவர்கள் கற்பனை உலகிலே மூழ்கி தங்களுடைய பாவத்தை கண்டிக்காத தெய்வங்களை கும்பிடுகிறார்கள். தங்கள் அக்கிரமங்களை கண்டும் காணாமல் இருக்கிறது போல தெய்வங்களை கும்பிட விரும்புகிறார்கள். தங்களுக்கு இஷ்டமான கதைகளை அவர்கள் வழிபடுகிறார்கள். ஆனால் அவர்களை சீர்திருத்துகிற, அவர்களை உண்டாக்கிய, அவர்களை மன்னிக்கிற, விடுவிக்கிற, அவர்களை ரட்சிக்க காத்திருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் உலக இரட்சகரிடத்தில் இன்றைக்கு மனிதர்கள் வர அவர்கள் யோசிப்பதே இல்லை. இச்சையின் ஆவியிலே மூழ்கியிருக்கிறார்கள், தாறுமாறாவியிலே மூழ்கியிருக்கிறார்கள். அனுதினமும் இன்றைய டிவி நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்கே வெட்கமாக இருக்கிறது. அவ்வளவு கொலைகள், கற்பழிப்புகள் எல்லா துறையிலும். மருத்துவத்துறை எடுத்தாலும் கற்பழிப்புத்தான், ஆன்மீகத்துறை எடுத்தாலும் கற்பழிப்புத்தான், அலுவலகங்களை எடுத்தாலும் கற்பழிப்புத்தான், ஏன் காவல்துறை எடுத்தாலும் அங்கேயும் கற்பழிப்பு காரியங்கள் தான் வருகிறது. எந்த துறை எடுத்தாலும் எல்லாம் கற்பழிப்பு, கொலை, விபச்சாரம் இதுதான் இன்றைக்கு மனிதர்களிடத்தில் இருக்கிறது. ஆகவே அன்பானவர்களே, பக்திமான்கள் என்று சொல்லக்கூடிய ஜனங்கள் இதை பற்றி ஒருபோதும் கண்டித்து உணர்த்துவதும் கிடையாது. ஆனால் சர்வலோகத்தை உண்டாக்கிய தேவனாகிய கர்த்தரை இந்த புனித பைபிள் உலகத்திற்கு போதித்து கொண்டு வருகிறது. அந்த மெய்யான தெய்வமோ இந்த ஜனங்கள்
தங்கள் வாழ்க்கையை திருத்தி கொண்டு என்னண்டே வர வேண்டும் என்று அவளோடு காத்திருக்கிறார்கள். எத்தனை இரக்கமுள்ள தேவன் என்று உங்களுக்கு தெரிகிறதா? ஆகவே இன்றைக்கு இந்த செய்தி கேட்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை திருத்தி கொண்டு ஆண்டவர் இயேசுவை தேடுங்கள். உங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டுவிட்டு பரலோக பிதாவை தேடுங்கள். உங்களுடைய பலவிதமான தீமையான சாபங்கள் எல்லாம் நீங்கள் விட்டுவிட்டு ஆண்டவர் இயேசுவின் சமூகத்தை தேடுங்கள். தேவனுடைய மகிமையின் ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையை நிரப்பிக் கொள்ளும். நாம் மெய் தெய்வத்தை வணங்குகிற நாம் இருளான மக்கள் மத்தியில் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்தி காட்டுவோம். கர்த்தர் மகிமை அடைவார். நாம் ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே, மெய்யான தெய்வத்தை அறிகிற அறிவில்லாத இன்றைய சமுதாயம் பொய்யானவைகளை நம்பிக்கொண்டு தன்னுடைய சொந்த வாழ்க்கையில விபச்சாரம், வேசித்தனம், கொலை, கொள்ளை என்கிறதிலே மூழ்கியிருக்கிறது. அவர்கள் அழிவை நோக்கி போகிறார்களே. மனதுருக்கமுள்ள தேவன், அவர்கள் உம்மண்டை திரும்பி வர வேண்டும் என்று அவளோடு காத்திருக்கிறவரே, இரக்கம் வைப்பீராக. என்னோடு ஜெபிக்கிற உமது பிள்ளைகள் இயேசுசாமி உம்முடைய சமூகத்தை தேடி வர, பொல்லாத கிரியைகளை வழிகளை விட்டு திரும்பி வர அருள் புரியும் ஆண்டவரே. உம்முடைய சாட்சிகளாக உம்முடைய ஜனங்களை பரிசுத்த ஆவியால் முத்திரை போடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.